அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஐவேளை தொழுகைக்கு பின்பும் தூங்குவதற்கு முன்பும் ஓத வேண்டிய சில முக்கியமான சூறாக்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் தூங்குவதற்கு முன்னும் ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்ளுங்கள். ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் ஆயத்துல் குர்சி ஓதுபவர் சொர்க்கத்தில் நுழைய மரணம் அல்லாத வேறு எந்த தடையும் இருக்காது. தூங்கும் போது ஓதினால் அல்லாஹ் தாலா அவரது வீடு, அண்டை வீடு, அக்கம் பக்கத்து வீடுகளையும் பாதுகாக்கின்றான். முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது 3 தடவை ஸலவாத்து கூற வேண்டும். இரண்டாவது அல் ஃபாத்திகா சூராவை 3 தடவை ஓத வேண்டும். மூன்றாவது ஆயத்துல் குர்சியை 3 தடவை ஓத வேண்டும். நான்காவது சூரா காஃபிரூனை 3 தடவை ஓத வேண்டும். ஐந்தாவது சூரா இக்லாஸை 3 தடவை ஓத வேண்டும். ஆறாவது சூரா ஃபலக்கை 3 தடவை ஓத வேண்டும். ஏழாவது சூரா நாஸை 3 தடவை ஓத வேண்டும். எட்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து 3 தடவை கூற வேண்டும். மேற்கண்டவைகளை ஐவேளை தொழுகைகளுக்கு பின்பும் தூங்கும் முன்பும் ஓதி, கைகளில் ஓதி உடம்பு முழுவதும் தடவிக்கொள்ளவும். பாதுகாப்புக்கு இது மிகச்சிறந்த அமலாகும். தூங்கும் முன்பு இவற்றில் சிலவற்றை ஓதுவது பற்றி ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் சூரா ஃபலக், சூரா நாஸ் ஆகிய 2 சூறாக்களையும் ஓதுவது பற்றி அபுதாவுத் என்ற நூலில் உள்ள ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.